இப்போ குருவும் சுக்கிரனும் சேர்க்கை எங்கே மிதுன ராசியில். அந்த மிதுன ராசியில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மிதுன ராசியில் புதனுக்கும் குருவுக்கும் பகை. உறவு கிடையாது, ஆட்சி கிடையாது, உச்சம் கிடையாது. அப்போ பகையாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வந்து ஒரு கெடுதல் தான், ஒரு நல்ல பலன்கள் இருக்காது, கெட்ட பலன்கள் கூட இருக்கும். அதேமாரி சில கிரகங்களுக்கு வந்து ராசிகளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கூட இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து துலாம் ராசி. துலாம் ராசி குருவும் சுக்கிரனும் ஒன்றா சஞ்சாரம் பண்ணுறதுனால துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, துலாம் ராசிக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். அது 9ஆம் இடத்துல புதனோட வீட்டில் குருவோட நம்ம பார்க்குறாரு. அப்போ நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, என்னதான் ஒரு ஆகாத இடத்துல வந்து குரு பகவான் இருந்தாலும் மகாலட்சுமி சேர்க்கை சுக்கிர பகவான் அந்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, 9 குடையவன் பாக்கியஸ்தானம், அதேமாரி வச்சுக்கும்போது இப்போ பிதிருஸ்தானம் அப்படி சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நாம் பட்ட கஷ்டங்கள் நம்மளை வந்து யாருமே புரிஞ்சிக்கல, நல்லது செய்யலை. நாம் வந்து சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் இருந்தாலும் ஒரு அனாதை மாதிரி இருந்துட்டோம், ஆதரவு இல்லாமல். அதேமாரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு தனிமரமாக நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய அந்த துலாமராசி நேயர்களுக்கு தனிமரமும் தோப்பாகும். சரிங்களா? அதேமாரி வந்து நீங்கள் அனாதையை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதரவுகள் கை நீட்டுவார்கள். நான் இருக்கேன், நான் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு. அதாவது தகப்பனார் வழியில் ஏதோ ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சொத்து சம்மந்தப்பட்டதோ இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து பாக்கியம் நமக்கு வர வேண்டியது இருக்குதோ, இதெல்லாமே வந்து சேரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே நமக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. முன்ன இருந்த ஒரு நெருக்கடி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு, அதாவது 1ஆம் தேதி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். முன்ன இருந்த ஒரு நெருக்கடி, நிர்பந்தம், கஷ்டம் நம்ம புலம்ப வச்சுட்டாங்க, அளவு வச்சுட்டாங்க, அதை வந்து வருத்தப்பட வச்சுட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த நிலைமை உங்களுக்கு மாறுது. குடும்பத்தில் வந்து ஆணும் பெண்ணுக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, 1 வருஷமாக பிரிஞ்சிருக்கேன், 2 வருஷமாக பிரிஞ்சிருக்கேன், 6 மாதமாக பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்பத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலநிலை, அவங்களுக்கோசரமாக வந்து சேரக்கூடிய ஒரு காலநிலை, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வழிதான் இந்த குருவோட சுக்கிரன் சேராரு. சரிங்களா? அப்போ குழப்பத்தைக்கு உண்டான ஒரு தீர்வு, அதேமாரி வறுமைக்கு உண்டான ஒரு வளர்ச்சி, அதேமாரி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, இது எல்லாமே வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு உருவாகுது. சரிங்களா? நமக்கு அதிபதி சுக்கிர பகவான் அந்த நிலையில் இருக்கும் பொழுது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நாம் வெளிநாட்டில் வாழ்க்கை பண்ணிகிட்டு இருக்கிறோம், வெளிநாட்டிலே செட்டில் ஆகிட்டோம், வெளிநாட்டிலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இருந்திருக்கிறோம் அப்படின்னா, அங்கே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு காரியங்கள், அங்கே சம்பாரித்த ஊர்லேயோ இல்லை அப்படின்னு வெளிநாட்டிலையோ நம்ம வந்து ஒரு தொழிலோ, சொந்தமாக தொழிலோ, இல்லை பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்பட்ட வேலை, இல்லை அதே வேலை வந்து சொந்த நாட்டில் மாற்றிக்கிறதுன ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே வந்து ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு யோகம் துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. வருத்தங்கள் நீங்கள் வந்து பட்டதுக்கு உண்டான ஒரு பலன்கள், நல்ல பலன்களே நமக்கு அமைக்குதுங்க. அண்ணன் தம்பி வகையில் வந்து பேச்சுவார்த்தை இல்லை. அண்ணன் தம்பி வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு சப்போர்ட்டு கிடையாது. 4 பக்கம் சிதறி போய் இருக்காங்க, ஒன்று சேரல. கல்யாணம் காட்சின்னா தேட வேண்டியது இருக்குது, தேடினாலும் 2 பேர் சேர்றாங்க, 2 பேர் வர மாட்டேங்க. பங்காளி வகையில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க லைனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, சில கமிட்மெண்ட்டுகள் இருக்குது, அதை வந்து தீர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படின்னா வந்து இது எல்லாமே ஒன்று சேர்ந்து அதேமாரி வந்து ஒரு அனுசரிப்போட சந்தோஷமாக ஒரு குடும்பத்தில் ஒரு விழா நடத்துறதுக்கு உண்டான ஒரு யோகமான காலம்தான் இந்த குரு சுக்கிரனோட யோகம். ஒரு திருவிழா நடத்தலாம். நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை, ஆண் குழந்தை இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு திருமணமோ இல்லை அப்படின்னா வந்து வேறு விசேஷங்களை நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு, முடியெடுத்து அதேமாரி காது குத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே வந்து இந்த பூ புனித நன்னீர் விழா அப்படி சொல்லும் பொழுது வந்து இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் ஒன்று சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக நம்ம வந்து ஏன் பிரிஞ்சோம், நம்ம ஏன் வந்து சேர்ந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படி சொல்லும் பொழுது வந்து அதை பற்றி பேசுகிற அளவுக்கு அந்த உறவுகள் புதுப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலம்தான் இந்த குரு சுக்கிரனோட சேர்க்கையும் துலாம் ராசி நேயர்களுக்கு. இதுக்கெல்லாமே கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் என்ன தான் ஒதுங்கியிருந்தாலும் போகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் நமக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு துக்க வீடாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அதேமாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமாக அந்த வீடு மாறத்துக்குன்னு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்போ வந்து பெரியவங்க யாராக இருந்தாலும் மறைஞ்சாலுமே கூட வந்து அவங்களால் நமக்கு வந்து ஒன்று சேர்ந்து ஒரு நல்லது நடக்கும். இதுதான் வந்து துலாம் ராசிக்கு உண்டான ஒரு பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயங்கள்.
நீங்கள் வந்து அரசாங்கத்தில் இருக்கிறீங்க, அரசியல் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பதவி உயர்வு, அதேமாரி நம்மளை ஆதரிக்கிறது, நம்ம பேச்சுக்கு மரியாதை, நம்ம யாருன்னு சொன்ன மாதிரி வச்சுக்கோம்போது சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துறது, நமக்கு ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே வந்து குருவோட சுக்கிரன் சேர்ந்து நமக்கு நன்மை செய்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா திருமணம் தடங்கள் ஆகிட்டே இருக்குது. நான் ஒரு பெண்ணு வந்து மனசில் நினச்சிருக்கேன், ஒரு பையனை மனசில் நினச்சிருக்கிறேன், 2வது கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது, 3வது கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்னா ஒரே ஒரு விசேஷத்தில் 4 பேர் கலந்து அன்றைக்கே ஒரு முடிவு எடுத்து அன்றைக்கே இதுதான் மாப்பிள்ளை தான் பொண்ணு ஓகேன்னு சொல்லிடலாம், விடு தாய்மாமன் சப்போர்ட் இருக்குது, சித்தப்பா சப்போர்ட் இருக்குது அப்படின்ற அளவுக்கு கூடி ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு குருவோட சுக்கிரன் செய்கிறாரு. இதுவும் நடக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நாம் வந்து சொன்ன மாதிரி வந்து நம்மளோட எதிர்பார்ப்பே வேறு மாதிரி இருக்குது. கல்யாணம் அதை வந்து அவங்க வேறு இதாக இருக்காங்க, நாம் ஒரு இதாக இருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாவது சேர்த்து வைப்பாங்களா, ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் சில பேர் 4 பேர் நல்லவங்க வந்து அவனோட வாழ்க்கை அவன் வாழ்ந்துட்டு தான் போகட்டுமே அப்படின்ற அளவுக்கு யார் தடுக்கிறாங்களோ யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து புத்தி யோசனைகள் சொல்லி அதுவுமே நடத்தி காட்டுறதுக்கு உண்டான, சிறப்பாக பண்ணி காட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. இந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணியாச்சுங்க, 5 வருஷமாச்சு 10 வருஷமாச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, 15 வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன், எதிர்பார்த்துட்ருக்கிறேன், இன்றைக்கி கிடைக்குமா, அடுத்த வருஷம் கிடைக்குமா, 2024 25 26 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து அந்த இடத்துல ஒரு விஷயத்தில் நம்ம சந்திக்கும் போது ஒரு பெரியவங்க எனக்கு இப்படி தான் இருந்தது, இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன், இந்த டாக்டர் போயிட்டு வந்தேன் அப்படி சொல்லும் பொழுது சில பேர் சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதம், சில பேர் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகள், அந்த 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 புத்தி யோசனைகள் கண்டிப்பாக நமக்கு பயன்படும். அவங்க வந்து நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு வம்சம் உருவாகிறது கண்டிப்பாக நிச்சயமாக அவங்களும் எதிர்பார்த்து நமக்கு செய்வாங்க. இதுவும் நன்றாக நடக்கும். இதுதான் குருவோட சுக்கிரனோட சேர்க்கை துலாம் ராசிக்கு அள்ளியும் கொடுக்கும், அதேமாரி அதை விட வந்து செல்வாக்கு நமக்கு பெருகும். இந்த யோகங்கள் நமக்கு இருக்குது. அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதேமாரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உடல் அப்படி சொல்லும் பொழுது வந்து உடம்பு ஒரு 10 வயசு கம்மியான எப்படி இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு வேகத்தோட, ஒரு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சந்தோஷத்தோட, ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு உண்டான காலம். நோய் நொடிகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். உங்களுக்கு 60 வயசு 70 வயசு 50 வயசு இருக்குது அப்படின்னா உங்கள் தலைமையில் கல்யாணம் காட்சி காது குத்து சீமந்தம், சரிங்களா, இதெல்லாம் நடக்கும். நீங்கள் சொன்னால் 4 பேர் கேட்பாங்க, நீங்கள் சொன்னால் 4 பேர் உங்கள் வழிக்கு வருவாங்க. இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இது வந்து துலாம் ராசி பற்றி பொதுவான தகவல்கள் மட்டும்தான். எதற்கும் உங்களோட ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக எல்லா நேரத்திலும் உங்களுக்கு பயன்படும். என்னோடய நம்பர் கீழே இருக்குது, தொலைபேசி வாயிலாகவோ இல்லை மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தி கூட உங்கள் ஜாதகம் பார்த்துக்குங்க. இந்த காணொலி முதலாக பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டன் அமைத்துங்க, ஆளுன்ற பட்டன் அமைத்திக்குங்க. கண்டிப்பாக வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம்.